Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மக்களின் வாக்குகள் ஆன்லைன் மூலம் நீக்கப்படுவதாக கூறிய ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மக்களின் வாக்குகளை எவராலும் ஆன்லைனில் நீக்க முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. வாக்களித்தவர்களின் தலையீடு இல்லாமல் வாக்கு நீக்கம் நடைபெறாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. 2023 கர்நாடகாவின் ஆலந்த் தொகுதியில் வாக்குகளை ஆன்லைனில் நீக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட சில முயற்சிகள் தோல்வி அடைந்தன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், தொடர்பான மேலதிக விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி கடந்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம், ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்தாரு. பீகார்ல இந்த ஆண்டு இறுதியில சட்டப்பேரவை தேர்தல் நடக்க இருக்கு. அதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் அப்படிங்கிற நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுத்து வர்றாங்க. அதுல 65 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியானது. இது வாக்கு திருட்டில் தேர்தல் ஆணையம் ஈடுபடுகிறது அப்படின்னு ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்தாரு. அது மட்டும் இல்ல, பீகார்ல பல்வேறு இடங்கள்ல இந்த விஷயத்தை சொல்றதுக்காக அவர் விழிப்புணர்வு பயணம் எல்லாம் மேற்கொண்டார். அந்த பெயர்ல விழிப்புணர்வு பயணம் என்கிற பெயர்ல ஒரு யாத்திரையை ராகுல் காந்தி நடத்தினாரு. அதனுடைய இறுதி நிகழ்ச்சி பாட்னாவில் நடைபெற்ற போது, இது மட்டும் இல்ல, நான் சீக்கிரமே ஹைட்ரஜன் குண்டு, அணுகுண்டை விட பெரிய குண்டு ஹைட்ரஜன் குண்டு, அதை நான் வீசப் போகிறேன், பாஜகவினர் தயாராக இருங்கள் அப்படின்னு அவர் பேசிட்டார். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு. அதனால இன்றைக்கு அந்த ஹைட்ரஜன் குண்டு போன்ற ஒரு பரபரப்பான விஷயத்த ராகுல் காந்தி பேசுவார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு வீச போறது ஹைட்ரஜன் குண்டு இல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், நீங்க காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு திருத்த புகார் தொடர்பாக மேலும் சில விஷயங்களை அவர் பேசுறாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்நாடகாவில் 2023 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் மிக வலுவாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா ஒரு தொகுதியை சொல்றாரு, ஆலந்த் தொகுதி. அந்த தொகுதியில 6000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்தவங்க, அவங்களையா பார்த்து குறிவைத்து நீக்கி இருக்கிறாங்க. அதுக்காக வெளியில இருந்து ஒரு ஆப் மூலமாக இயங்கி இருக்கிறாங்க. பேக் போன் நம்பர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பெயர் நீக்கப்பட்ட வாக்காளருக்கும் அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னவருக்குமே இந்த தகவல் தெரியாது. 2 பேருடைய ஐடென்டிட்டியை வச்சுதான் இதை பண்ணிருக்காங்கன்னு ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. மேலும் இது தொடர்பாக ஹைட்ரஜன் குண்டை நான் விரைவிலே வீசுவேன், பாஜக காத்திருங்கன்னு அவர் இன்றைக்கும் சொன்னார். ஏற்கனவே இந்த புகாரை ராகுல் காந்தி வைத்த போது எலெக்ஷன் கமிஷன் திட்டவட்டமாக அதை மறுத்தாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, நீங்க வேணும்னா திரும்ப வாக்காளர் தன்னுடைய பெயர் தவறுதலாக நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார்னா நாங்க அவரை மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் நாங்க எடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் விளக்கம் சொல்லியிருந்தாங்க. அதே போல உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு வரும்போதும் மத்திய அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்பட்டன. உச்ச நீதிமன்றமும் இது தொடர்பாக சில இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில ராகுல் காந்தி மறுபடியும் அதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன விளக்கத்தை திரும்ப ட்விட்டர் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. அதுல என்ன கூறப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தா, ராகுல் காந்தி சொல்லியிருக்கிற புகார் அடிப்படை ஆதாரமற்றது. அவர் சொல்ற மாதிரி ஆன்லைன்ல எல்லாம் யாரும் மக்களுடைய வாக்குகளை நீக்க முடியாது, அதுக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, வாக்களித்தவரின் தலையீடு இல்லாமல் வாக்கு நீக்கம் நடைபெறாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. எனவே ராகுல் காந்தியினுடைய புகார் அடிப்படை ஆதாரமற்றது, உண்மைக்கு புறம்பானது என்பதை மீண்டும் தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருப்பதாகத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி கவியரசன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.